புலனாய்வுக்கெல்லாம் வேலையே இல்லை. ஏன் வேலை இல்லை, என்ன விஷயம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது பத்மபூஷன் பட்டமாக மாறிவிட்ட செம்மொழி பட்டம் வங்கமொழி, மராத்தி, அசாமி, பிராகிருதம், பாலி ஆகிய மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டு இருக்கு. கடந்த 2004 அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு செம்மொழிகள் அப்படின்ற ஒரு புதிய வகை மொழிகளை உருவாக்க மத்திய அரசு முடிவு பண்ணாங்க. அதன்படி 2004 முதல்ல தமிழை செம்மொழியாக அறிவித்தாங்க. அதுக்கு பிறகு 2005 சமஸ்கிருதம், 2008 தெலுங்கு மற்றும் கன்னடம், 2013 மலையாளம், அப்புறம் 2014 ஒடியா மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. மராத்தி மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து போய் 2013 மகாராஷ்டிரா அரசுக்கிட்டிருந்து ஒரு முன்மொழிவு பெறப்பட்டது. அது மொழியியல் நிபுணர்கள் குழுவுக்கு அனுப்பப்பட்டது. அப்புறம் நீண்ட காலமாகவே அது பரிசீலனையில் இருந்துட்டு இருக்கு, இன்னும் நிறைவேற்றப்படலை. இந்த நிலையில தான் மகாராஷ்டிராவில் இந்த ஆண்டு இறுதியில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கு. மராத்தி மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து தேர்தல் காலத்தில் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்து வந்த நிலையில மத்திய அரசு மராத்தி மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கியிருக்காங்க. இதோட பீகார், அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலிருந்தும் பாலி, பிராகிருதம் ஆகிய அசாமி மற்றும் வங்க மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்குவதற்கான பரிந்துரைகள் பெறப்பட்டிருக்கு. அதன்படி செம்மொழியில் வல்லுநர் குழு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழு ஜூலை 25ஆம் தேதி 2024 அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் கோரிக்கைகளை பரிசீலனை செய்தாங்க. அதன் அடிப்படையில் மராத்தி, பாலி, பிராகிருதம், அசாமி மற்றும் வங்க மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு. தமிழ் மொழி உலக செம்மொழி என்பதற்கான அறிவிப்பை மத்திய அரசு 2004 ஜூன் 6ஆம் தேதி வெளியிட்டாங்க. ஒரு மொழி செம்மொழி தகுதியை உயர்வை அடைய சில தகுதிப்பாடுகள், அதே போல மனவி முஸ்தபா உள்ளிட்ட மொழியியல் வல்லுநர்களால் வரையறுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்பு, நடுநிலைமை, கிளை மொழிகளின் தாய், பட்டறிவு இலக்கியங்கள், அப்புறம் பிறமொழி தன்மை, சமய சார்பு, உயர் சிந்தனை, கலை, மொழி கோட்பாடுகள், இது எல்லாமே அதுக்கான தகுதிகளாக வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த 11 தகுதிகளும் முற்றிலும் பொருந்தக்கூடிய ஒரே மொழியாக தமிழ் மொழி திகழ்கிறதுங்கிறது நமக்கான பெருமையா இருக்கு. அதாவது மனித நாகரிகம் தோன்றிய பகுதியில் முதலில் தோன்றிய தொன்மை, 2500 ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கணமும், அதற்கு முன்னரே பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இலக்கியமும் தோன்றிய மொழி நம்முடைய தமிழ் மொழி. மனித வாழ்வை சாதி மதம் கொண்டு பிரிக்காமல் அகம்புறம் என பிரித்து பொதுமை, குறிப்பிட்ட ஒரு பிரிவினரையும் சாராமை, தமிழர் என்று கூட திருக்குறளில் சார்பின்மை கொண்ட நடுநிலைமை, தென்மொழிகளுக்கு மட்டுமின்றி பிராக்குயி போன்ற வடமொழிகளுக்கும் தாய்மொழி என்னும் தலைமை, பிற மொழிகளில் கற்பனை படைப்புகளே இருக்க தமிழிலேயோ மனிதர்களே இலக்கியங்களில் வாழ்கிறாங்க, அவர்தம் அனுபவங்களே பேசப்படுது. தொல் இலக்கியங்களில் பிறமொழி தாக்கம் இருந்தது கிடையாது. சங்க இலக்கியத்தின் சமய சார்பில்லாத தன்மை, உலகினை பொதுத்தன்மையில் பார்க்கும் தனித்தன்மையே உயர் சிந்தனை. அதே போல இயல், இசை, நாடகம் அப்படின்னு அந்த பிரிவும், குடிமக்களையும் காப்பிய நாயகர்களாக்கிய உணர்வு, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றிய இலக்கியங்களிலிருந்து தமிழ் மொழி வழக்குகளிலிருந்தும் கோட்பாடுகளை வகுத்து தொல்காப்பியம் இயற்றப்பட்டது அப்படின்னு செம்மொழி தகுதிகளுக்கு எல்லாமே பொருந்தி அமைந்திருப்பதால தமிழ் செம்மொழியாயிற்று. உலகையே இன்னைக்கு தொன்மையே அறிய இயலாத அதே நேரத்தில் அதிலிருந்து பல மொழிகள் பிரிந்த போதிலும் கூட பார்த்தீங்கன்னா இயல்பு மாறாத மொழிகளோட 8 மொழிகள் தான் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. உலகில் இன்னைக்கு பேசப்படக்கூடிய 6760 மொழிகளும் இந்த 5 மொழிகளின் மூலமாகவே அதிலிருந்தே தோன்றியவை. தமிழ், சமஸ்கிருதம், ஹிப்ரு, அரபு மொழி, லத்தீன், சீனம், கிரேக்கம் ஆகிய 8 மொழிகள் தான் அந்த மொழி. இந்நிலையில தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து தரப்படணும் அப்படின்னு பல்லாண்டுகளாக தமிழ் அறிஞர்கள் வலியுறுத்தி வந்தாங்க. இந்த நிலையில தான் தமிழுக்கு ஒரு வழியாக செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. ஆனால் உலகளாவிய வரைமுறைகளுக்கு மாற்றாக சில வரைமுறைகளை வைத்து எங்கோ தேர்தல் ஆதாயம் கிடைக்குமோ எங்கெங்கெல்லாம் தேர்தல் ஆதாயம் கிடைக்குமோ அங்கெல்லாம் பேசப்படக்கூடிய மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து தரப்பட்டு வருவதா இந்தியாவில் நடக்கும் வேடிக்கையான விஷயமா இருக்கு. உலக புகழ்பெற்ற மொழியியல் அறிஞரும் லத்தீன், கிரேக்கம், தமிழ், சமஸ்கிருதம், ரஷ்யன் உள்ளிட்ட பல உலக மொழிகளில் ஆழ்ந்த புலமை மிக்கருமான ஜார்ஜ் எல் ஹார்ட் 2000ஆம் ஆண்டு தமிழன் செம்மொழி தகுதி பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டார்.
தமிழ் செம்மொழி கோரிக்கைக்கான உந்து விசையாக இருந்தது அந்த அறிக்கை. தமிழ் உலக செம்மொழிகளின் வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு மொழி அப்படின்னு அந்த அறிக்கையில வாதிட்டாரு ஹார்ட். இன்னொன்றையும் அவர் குறிப்பிட்டார். என்ன குறிப்பிட்டார்னா, இந்தியாவில் தமிழுக்கு செம்மொழி தகுதியை தர மறுப்பதற்கு அரசியல் காரணம் மட்டுமே இருக்க முடியும். தமிழுக்கு இந்த தகுதியை அளித்தால் மற்ற மொழிகளும் அதே கோரிக்கை முன்வைக்கலாம் அப்படிங்கிறது அது காரணமாக இருக்கும் அப்படின்னு அவர் தீர்க்க தரிசனத்தோட அப்பவே குறிப்பிட்டிருந்தார். தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பல இந்திய மொழிகள் பற்றி ஆழ்ந்த அறிவு மிக்கவரான ஹார்ட், இத்தகைய இந்திய மொழிகள் நிச்சயமாக வளமிக்க இலக்கியத்தை கொண்டிருப்பவை அப்படின்றாலும் அதை செம்மொழி அப்படின்னு கூற இயலாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பத்மபூஷன் பட்டம் போல செம்மொழி பட்டமும் திறனாய்வு செய்யாம வாரி வழங்கப்பட்டது. இப்போ பாஜகவும் தேர்தலுக்காக அதையே ஃபாலோ பண்றாங்க. உலக புகழ்பெற்ற அறிஞர் ஹார்ட் கடந்த 2000ஆம் ஆண்டே இதை தொலைநோக்கோட சொல்லியிருப்பது தான் இங்க வியப்புக்குரிய செய்தியாக இருக்கு. அவர் என்ன சொன்னாரோ அதே போலதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் ஆதாயத்துக்காக எல்லாத்தையும் செம்மொழிகளாக மாத்திக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசு.